பன்னீரில் எப்போதும் ஒரே மாதிரி பன்னீர் 65 பன்னீர் ரோஸ்ட்னே பண்ணாமல் ஒரு டைம் இந்த பன்னீர் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பன்னீரை குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சில்லி பவுடர், பெப்பர், சால்ட் எல்லாமே ஆட் பண்ணி ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸை இது கூட ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி கூடயே பட்டை, சோம்பு, பிரியாணி இலை, கிராம்பு ப்ளஸ் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட நீளமாக கட் பண்ண ஆனியன் ஆட் பண்ணி ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி ப்ளஸ் பூண்டு இது ரெண்டையுமே தட்டி ஆட் பண்ணிக்கலாம். கூடயே பச்சை மிளகா, புதினா ஒரு கைப்படி அளவு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட கட் பண்ண தக்காளி ஆட் பண்ணி தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு, கரம் மசாலா, சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் இது கூட ஒரு 1/2 கப் தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இது கூட அரை மணி நேரம் ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது கூட நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க பன்னீர் ரோஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தால் ஒரு டேஸ்டியான பன்னீர் பிரியாணி ரெடி. மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.